Hello friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி தூத்துக்குடியிலே ரொம்பவே ஃபேமஸான மக்ரோன். இது மூணு இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இதுல சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் இருக்கு. அதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அழகான டேஸ்டியான மக்ரோன் கிடைச்சிடும். வாங்க இந்த மக்ரோன் எப்படி செய்யலாம்னு இப்ப வீடியோல பார்க்கலாம். மக்ரோன் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 1/2 கப் சர்க்கரையை நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்க போறோம். பவுடர் அரைக்காம கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு சர்க்கரை இருக்கணும். நம்மளோட ஒரு இன்கிரிடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ஒரு கப்ல மாத்தி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதே மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவு முந்திரியை அரைச்சு எடுத்துக்கலாம். அதாவது 120 கிராம் முந்திரி. இந்த முந்திரி அரைக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. நீங்க ஒரே ஸ்ட்ரெச்ல மிக்சியில இதை அரைச்சிங்கன்னா இது உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். ஸோ நீங்க பல்ஸ் மோட்ல கொஞ்சம் கொஞ்சமா பல்ஸ் பண்ணி இதை எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 இன்கிரிடியன்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து 3வது இன்கிரிடியன்ட்க்கு நம்ம 3 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 முட்டையை ஒரு பவுல்ல உடைச்சு ஊத்திக்கோங்க. இதுல நம்ம வெள்ளைக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். மஞ்சக்கரு நம்ம தேவையில்லை. ஸோ நீங்க மஞ்சக்கரு ரிமூவ் பண்ணிருங்க. மஞ்சக்கருவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம கையை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் எந்த ஒரு முட்டையோட ஓடையோ இல்லை ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியோ எடுக்க தேவையில்லை. நம்ம கையில் எடுத்தாவே ஈஸியாக உங்களுக்கு வெள்ளைக்கருவிலேருந்து மஞ்சக்கரு பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி கை வச்சு நீங்கள் மஞ்சக்கருவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். இதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு. நீங்கள் முட்டை எடுக்கும் போது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயத்த நோட் பண்ணணும். முட்டை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனே இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டிஃபான பீக் வராது. ஸோ முட்டையை செய்யறதுக்கு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக முட்டை பீட் பண்ணும் போது வரும். நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து உடனே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளஃபியாக வராது. ஸோ முட்டை கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இது சேர்த்துக்கு ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். கையில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கணும், நுர பொங்கி வர அளவுக்கு. அதுக்கப்புறமா நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா நுர வர அளவுக்கு நீங்கள் அடிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நுர வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்க சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். ஒரே டைமில் ஆட் பண்ணாதீங்க. ஒரு 3லேருந்து 4 பேட்சாக பிரித்து நீங்கள் ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீமியாகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் இது கிடைக்கும். மக்ரூன் கரெக்டாக செய்கிறதுக்கு நீங்கள் முட்டையை கரெக்டாக பீட் பண்ணணும். இது கரெக்டாக நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மக்ரூனோட ஷேப்பும் அதோட டெக்ஸ்சரும் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் முட்டை பீட் பண்ணுறது நீங்கள் சரியாக பண்ணலைன்னா உங்களுக்கு மக்ரூனோட ஷேப் கிடைக்காது. இது ஸ்டிஃபாக இல்லைன்னா மக்ரூன் எல்லாமே சாஞ்சிரும், இல்லைன்னா அமுங்கி போயிடும். ஸோ நீங்கள் நல்லா இதை பீட் பண்ணி ஒரு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மக்ரூன் கரெக்டாக சூப்பராக வரும். இப்போ நம்ம எல்லா சர்க்கரையுமே ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிஃபாக உங்களுக்கு பீக் கிடைக்கணும். அப்போ தான் நீங்கள் முட்டையை கரெக்டாக அடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு ஸ்டிஃபாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுலையே நீங்கள் தலைகீழாக கவுத்துனா கூட இது கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது அப்படியே உங்களுக்கு கவுத்தி காட்டுறேன். இது கீழே விழுவாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் பீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் மக்ரூன் கரெக்டாக வரும். இந்த டைமில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க கேஷ்யூ நட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்பூனை வச்சு இதை லேசாக இதோட கலந்து விடுங்க. இந்த கேஷ்யூ நட் அந்த முட்டையோட மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டால் போதும். ரொம்ப போட்டு கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா அந்த எக்கில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆகி உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் போயிடும். ஸோ லைட்டாக மட்டும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கேஷ்யூ நட் எல்லாமே இந்த எக்கோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதை ஒரு பைப்பிங் பேக்கோ இல்லை ஒரு ஜிப்லாக் பேக் இல்லை நார்மலான ஒரு பிளாஸ்டிக் கவருக்கு மாற்றிக்கோங்க. அடுத்து நம்ம மக்ரூன் ஷேப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதை ஒரு நார்மல் கவருக்கு நான் மாற்றிக்கிறேன். இதை மாற்றிட்டு நம்ம இதை ஒரு கோன் ஷேப்பில் செஞ்சு இதை எட்ஜை கட் பண்ணிவிட்டு நம்ம இதை மக்ரூனோட ஷேப் பண்ண ஆரம்பிக்கலாம். மக்ரூன் ஷேப் செய்ய ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட்டாக அந்த பேகை பிடிச்சிக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும், அடுத்து 2 செகண்ட் கேப் விட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த மக்ரூன் ஷேப் கிடச்சிரும். அதே மாதிரி பேஸ் போடும்போது நீங்கள் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும். அப்போ தான் மேலே வைக்கிறது எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக அது மேலே நிற்கும். ஃபஸ்ட் எடுத்து சின்னதாக போட்டுட்டிங்கன்னா மேலே பெருசாக போட உங்களுக்கு வெயிட் தாங்காமல் சாஞ்சிரும். ஸோ பேஸ் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த மக்ரூன் ஷேப் கிடச்சிரும்.
மக்ரூனோட ஷேப் செய்யும் போது அது ஒரு 5லேருந்து 6 லேயர் மட்டும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஹைட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக போட்டாலும் அது அவனில் வேகும் போது சாயறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் விட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லேயராக வர ஆரம்பிக்கும். இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா அவனில் வெந்து வரும்போது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஹைட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. ஒரு 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஷேப் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு அவனில் 100 டிகிரி செல்சியஸில் இதை ஒரு 2 மணி நேரம் நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருங்க. இது கண்டிப்பாக வேகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் ஆகும். அது ஒவ்வொருத்தரோட அவனோட செட்டப் பொறுத்து. ஸோ நீங்கள் 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேகலைன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மக்ரூன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.